அவர்களின் வரிசையிலே அடுத்து புதுமை இலக்கியங்களில் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். எங்கள் பெருமரியாதைக்குரிய ஆசான் அவர்களின் பெயரை மட்டும் சொன்னாலே போதும், அவர்களை பற்றி அடைமொழிகள் சொல்ல அவசியமில்லை. அப்படி சொன்னால் அது அதிக பிரசங்கித்தனமாகி போய்விடும். வேண்டுமானாலும் நான் சொல்லத்தான் விரும்புகிறேன். இந்த மேடையை பாருங்கள், அரபி இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் இந்த மேடையிலே இருக்கிறது. எங்களுடைய பேராசான் உஸ்தாத் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹதரத் அவர்கள் ஜமாலியாவிலே மதரசாவிலே எங்களுக்கு பாடம் நடத்துவார்கள். தமிழில் அல்ல, அரபியில் தான். இங்கே அவர்கள் உரை நிகழ்த்தினார்களே, என்ன வேகத்தில் அவர்கள் ஆற்றுகிறார்களோ இதை அப்படியே அரபியிலே பேசுவார்கள். தமிழிலே பேசுவதை விடவும் வேகமாக அரபியிலே பேசுவார்கள். பயானிலும் கூட அண்மையிலே ஒரு உலக அளவிலே நடைபெற்ற ஒரு கருத்தரங்கம் சூவிசம் குறித்து, அதில் உலக அளவிலான கருத்தரங்கத்தில் அரபியிலேயே சுமார் 1 மணி நேரம் சூவிசம் குறித்து அவர்கள் ஆற்றிய உரையை நீங்கள் யூடியூப்களிலே பார்க்க முடியும். அப்படி ஒரு அரபு இலக்கியம் மேடையில் இருக்கிறது. கவியறிவி பேராசிரியர் தீமு அப்துல் காதர் அவர்கள் இருக்கிறார்கள், முனைவர் அப்துல் சமத் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தமிழ் இலக்கியங்களிலே சிறந்தவர்கள். இப்படி அரபி தமிழ் என்று அடையாளம் காட்டுவதற்கு இங்கே இருக்க, அரபியும் தமிழும் இணைந்த பாலம் எங்களுடைய பேராசான் தேகை ஷரபுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள். கவிக்கோ அவர்கள் அவர்களுடைய வாழ்த்துறையில் சொல்வதாக இருந்தால், மிம்பர் ஏறிய கம்பர் எங்களுடைய பேராசான் தேங்கை ஷரபுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள். அவர்களுடைய கவிதைகள் பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டங்களிலே இருக்கிறது. கணியத்திற்குரிய பேராசான் ஆலிம் கவிஞர் தேங்கை ஷரபுத்தீன் ஹஜ்ரத் அவர்களை புதுமை கவிதை குறித்து உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடக்கம் உன் பேரால் அல்லாஹ், தொடருவதும் உன் அருளால். அடக்கம் அனைத்துமே உனக்குள்ளே, நீ அடக்கம் மாகடுவாயும் மனத்துள்ளே. ஆதம் பெறும் மக்கள் எல்லாத்திலும் நம்மை அன்பு கொண்டே, வேத நபி ரசூல் உம்மத்தாக்கின அந்த வகை நன்றிக்கு. பாதம் மேலும் சிரம் கீழுமாய் 10,100,000 ஆண்டுகள் ஓதி தவம் கிடந்தாலும் போதாது அவன் நன்றுகந்ததற்கே என்று எங்கள் குமரி மாவட்டம் தக்கலையில் அடங்கு வாழும் தவஞான மாமேதை பீர் முகமது அப்பா ரலியல்லாஹுடைய நபிபுகழ் பாடலை தொடக்கமாக வைத்து என்னுடைய உரையை தொடர்கின்றேன். ஞான மேதை பீரப்பா ஞான இலக்கியங்களை பற்றி பேச வேண்டிய தலைப்புக்குரியது. இருந்தாலும் அவருடைய இந்த பாடல் என் உள்ளத்தில் நீண்ட நெடுங்காலமாக ஆழமாக பதிந்த பாடல். எளிய சொற்கள் என்பதனால விளக்கம் தேவையில்லை. இங்கே எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு புதுமை கவிதைகளில் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதுமை இலக்கியங்கள் என்றாலே புதுமை கவிதையும் அடங்கும். நான் என்னுடைய 2 ஆசான்களை பற்றி சொல்வதற்கே நேரம் சரியாக இருக்கும். கீழக்கரை அரூசியா அரபிக் கல்லூரியில் என்னுடைய ஆசிரியர் பணி தொடங்கிய போது 1வது முறை என்னிடத்து ஓதிய மாணவர் என் நெஞ்சில் நிறைந்த நேசத்துக்குரிய அபுத்தலாயில் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹஜ்ரத் அவர்கள். அப்போது நான் பாடம் நடத்தும் போது சரமாரியாக கேள்வி கேட்பார். அவர் 1வது முறை என்னுடைய முதல் வருடத்தில் முதல் நாள் முதல் வகுப்பு. அப்போது சரமாரியாக கேள்வி கேட்டால் பின்னால் இவர் எப்படி அமைந்து விட்டார் என்றால், சமுதாய மக்களுக்கு மத்தியில் சன்மார்க்க பதில்களை சரமாரியாக தந்து கொண்டிருக்கிறார். அன்று சரமாரியாக வினா எழுப்பியார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்தேன். இன்றைக்கு சரமாரியாக பதில் தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அரபி புலமை ஆற்றலும் யான் அறிந்து மகிழ்ந்தேன். அருமையான பெருமக்களே, அவருடைய தலைமையில் இன்றைக்கு நடப்பது சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய சார்பில் நடக்கக்கூடிய 1500வது ஆண்டு விழா. 1500 ஆண்டு விழா யார் வேண்டுமானாலும் நடத்துகிறார்கள். ஆனால் உரித்தானவர்கள், உறவு உள்ளவர்கள், உள்ளத்தால் ஒன்றி போனவர்கள் நடத்துகிற விழா இந்த விழா. எனவே இது விழாவல்ல. என்னுடைய ஆசான் சொன்னதைப் போல
விழுந்து விடும் தலைவர் மிகும் வியன் உலகில் எந்நாளும் எழுந்து வரும் விழா தலைவர் என நபியை காணுகிறோம். எல்லா தலைவரும் விழாவும் தலைவர்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு விழாத தலைவர், விழுந்து விடாத. விழா என்றால் எதிர்மறை பெயரிச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரிச்சம் என்று தமிழ் இலக்கத்திலே சொல்வார்கள். எல்லா தலைவர்களும் காலத்தால் விழுவார்கள். இவர்களோ விழா தலைவர் மட்டுமல்ல, விழாவின் தலைவர். அதாவது அரபி இலக்கணத்திலே சொல்ல போவதாக இருந்தால் மௌசூ சிவத்தாவும் சொல்லலாம், முல்லாஃப் முல்லாஃப் இலியகம் சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு விழா தலைவர். எனவே முல்லாஃப் முல்லாஃபியின் அடிப்படையில் விழாவின் தலைவர் என்று வைத்துக் கொள்ளலாம். மௌசூ சிவத்தா விழாத தலைவர். எல்லா தலைவர்களும் விழுந்து விடுவார்கள், இவர்கள் விழாத தலைவர். எனவே எல்லா விழாக்களும் எதுக்காக நடத்தப்படுகிறது? அந்த விழாவை நடத்துகிறவர்கள் விழா தலைவரை தூக்கி பிடிப்பதற்காக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நடத்துகிற விழா அவர்கள் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் விழாமல் இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்காக விழா எடுக்கின்றோம். இந்த நேரத்தில் என்னுடைய முதலாசான் இறையருள் கவிமணி அவர்களுக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழ் செம்மல் என்று பட்டம் கொடுத்தது. அவர் என்றைக்குமே தமிழ் செம்மல் என்ற பட்டத்தை தன் பெயரோடு இணைத்ததில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி புகழ்ந்ததினால் அதிராம்பட்டினத்திலே செக்கடி பள்ளிவாசல் அவருக்கு இறையருள் கவிமணி என்று பட்டம் கொடுத்தார். இன்று வரையிலும் இறையருள் கவிமணி என்ற பட்டம்தான் அவருடைய பெயரோடு ஒட்டியிருக்கிறது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அவர்களுக்கு கொடுத்த பட்டத்தை விட அல்லாஹ்வுடைய தூதரை போற்றி புகழ்ந்ததால் கிடைத்த இறையருள் கவிமணி பேரோடு இணைந்து விட்டது. சாகித்ய அகாடமி இறையருள் கவிமணியுடைய வரலாற்றை நூலாக ஏற்றும் போதும் இறையருள் கவிமணி என்பதைத்தான் முன்னிலைப்படுத்தியுள்ளது. அவர்கள் பாடிய பாடல்கள் ஏராளம். அதில் எல்லோருக்கும் அறிமுகமான பாடல் தொடக்க பாடல். எனக்கு இசை ஞானம் இல்லை, மருகாஜி சொன்னதைப் போல எனக்கும் இசைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இசை என்னுடைய எழுதுகோள் வேண்டுமானால் அசையும், ஆனால் என்னுடைய நாவு அசைத்து பழக்கமில்லை. அதில் அவர்கள் பாடிய தொடக்க பாடு அருளாளன் அன்புடையோ நல்லாஹுவின் கருணை பெருங்குடையாய் வந்துதித்த பெருமானே நாயகமே என்று நாயகத்தை பற்றி பாடிய நாயகமே நாயகமே என்று பாடல் 1973ஆம் ஆண்டு இஸ்லாமிய தமிழ் இலக்கிய முதல் மாநாடு திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்றது. அந்த முதல் மாநாட்டில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இறையருள் கவிமணி தலைமையிலே பங்கேற்றார். எனவே இறையருள் கவிமணி முதல் இலக்கிய மாநாட்டில் தலைமையேற்ற போது கவிக்கோவை இளங்கோ வருகை என்றார்கள். கடைசியில் கவிக்கோ இறையருள் கவிமணி பற்றி சொன்ன வாசகமே இதுதான்: அருவிதான் கேட்டாலும், அருவியின் வீழ்ச்சி எவ்வளோ ஆனந்த ஓசை, அருவிதான் கேட்டாலும் அழகு யாழ் குழல் என்னும் கருவிதான் கேட்டாலும் காண வானம்பாடி குருவிதான் கேட்டாலும் கூடி வந்து பாராட்டும் திருவிதான் கோட்டி செழும் புலவர் புகழ் பூத்த பிறைப்பள்ளி பிஞ்சுகளை எல்லாம் நிறை நிலவாய் ஆக்கக்கூடிய நீலவான் கருத்தவரே என்று சொல்லி கடைசி எப்படி முடிக்கிறார்? பாவெல்லாம் பைந்தமிழில் படைத்தவனுக்கு பரம்பொருளுக்கு படையிலிட்டு நாவெல்லாம் நாயகத்தை நடமாட வைத்தவர். அந்த வரி ஒற்றை வரியின் உள்ளத்தை சுட்டது. பாவெல்லாம் பைந்தமிழில் பரமனுக்காய் படையிலிட்டு நாவெல்லாம் நாயகத்தை நடமாட வைத்தவரே. 1960 தொடக்கத்தில் குக்கிராமங்களெல்லாம் ஒலித்த இனிய ஓசை நாயகமே. அதில் அன்று அவர் பாடியபோது அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் கருணை பெருங்கொடையாய் வந்திருக்க பெருமானே நாயகம் என்று பாடினார். இசை முடிசு ஒலித்தார். பிறகு இசை முடிசு காலப்போக்கில் அந்த பாடைத்தான் கோமானே சீமானே குரசீயரின் பூமானே ஈமானு குருதி தரும் எம்மானே நாயகமே என்ற பாடலாக மாற்றினார். அதில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி இறையருள் கவிமணி இடியவனிடம் நேரில் சொன்னது. இலங்கையிலே இந்த பாடல் வந்த நேரத்தில் ஒரு மாணவன் தேர்வு நேரத்தில் தேர்வு பாடத்தை படிக்காமல் இந்த பாடலையே திரும்ப திரும்ப பாடினார். கோமானே சீமானே குரசீரின் பூமானே ஈமானு குருதி தரும் எம்மானே நாயகம் என்று தேர்வு நேரம் தேர்வுக்குரிய பாடத்தை படிக்காமல் இந்த பாடலை பாடி லயித்து போனார். தூங்கிவிட்டார். பெற்றோர்கள் கவலைப்பட்டார்கள். தேர்வு நேரம் நமது மகன் பாடம் படிக்கவில்லை என்று கவலைப்பட்டார்கள்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கமற்ற உள்ளத்தோடு பாடிய அந்த இளைஞனுடைய சிறுவனுடைய மனக்கண்மண் தோன்றினார்கள். கனவிலே காட்சியளித்தார்கள். கவலைப்படாது, நீ தேர்வில் வென்றாய், வெல்வாய் என்று வாழ்த்தி சொன்னார்கள். நல்ல மதிப்பெண் பற்றி அந்த மாணவன் தேறினான். பெற்றோருக்கு இலங்கையிலிருந்து தகவல் வந்தது. இறைவனை நெகிழ்ந்து போனார்கள். அது இசைமுரசுக்கு சொல்லப்பட்ட பிறகுதான் அந்த பாடல் எப்படி மாறியது. கோமானே சீமானே என்ற வார்த்தை முதலாக வந்தது. பாடல் தொடக்கம் மாறினாலும் தொடர் மாறவில்லை. அதில் என்னுடைய உள்ளத்தை தொட்ட வரிதான் என்னுடைய அன்பிற்குரிய மாணவ செல்வம் அபுத்தாகர் மகதர் இங்கே சொன்னார்களே, பாலைகளில் காடுகளில் பனிபடர்ந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்லாட்டும் நாயகமே. இந்த வரியினால் ஈர்க்கப்பட்டவர் இன்றைக்கு 100 விழா கண்டு கொண்டிருக்கக்கூடிய என் சிந்திக்கின்ற சிராஜுமில்ல அக்கா அப்துல் சமது சாஹிப் அவர்கள். இந்த வரியினால் ஈர்க்கப்பட்டு அவரோடு பன்னூல் ஆசிரியர் அப்துல் வஹாப் எம்ஏ பிடிஎஸ் இந்த 2 பேரும் எனக்கு நினைவிருக்கிறது. 1970 தொடக்கத்தில் பல்வேறு இடங்களில் நான் உரையாற்ற சென்றபோது தலைவர் சிராஜுல் மில்லத்தவர்களும் எம்ஏ அப்துல் வஹாப் எம்ஏ பிடிஎஸ்களும் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் எல்லாம் இந்த பாடல் இடம்பெறாமல் இல்லை. சிராஜுல் மில்லத் அந்த வரியை ரசித்து படிப்பார்கள். அதை அப்துல் வஹாப் எம்ஏடிசி விளக்கி சொல்வார்கள். பாலைகளில் காடுகளில் பனிபடர்ந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்நாட்டு நாயகமே என்ற சொற்றொடர் அனைத்து உள்ளங்களுக்கும் சுடர் வீசியது. அந்த பாடலில் எத்தனை செய்திகள் வரிகளெல்லாம் வரலாறாக அமைக்கப்பட்டன. கடைசியில் முடிப்பார்கள், முடியாத மாலையிலே அடியேனின் நெஞ்சினிலே அரும்பு எழும் ஆசையினால் 63ஆம் கண்ணி அடியேனின் நெஞ்சகத்தில் அரும்பு எழும் ஆசையினால் முடியாத மாலையினை முடிக்களித்தே நாயகமே. அந்த பாமாலையை ஒரு பூமாலையாக்கி அதிலே முடிவார்கள் அல்லவா, நாரும் பூவும் சேர்ந்து முடிப்பதை போல முடியாத மாலையினை முடிக்களித்தே நாயகமே என்று பாடினார்கள். அதை போல நெபிமணி மாலை எப்படி வந்தது? கண்ணியத்தின் தென்றலாம் காயிலி மில்லத் ரஹமத்துல்லாஹி ஒருமணி பேராசிரியை பார்த்து சொன்னார்கள். அவர்கள் பிறைப்பள்ளியில் நிர்வாக இயக்குநராக முதல்வராக பணியாற்றிய நேரத்தில் உருதுவிலே அமைந்த ஒரு இசையை இறைவுக்கென்மன் காயிலி மில்லத் ரஹமத்துல்லாஹி சொல்லி காட்டி இந்த அமைப்பில் ஒரு பாடல் எழுதுங்கள் என்று சொன்னார். ஆளும் இறைவன் தூதர் நபி, அன்பே வடிவாம் நாதர் நபி, நாளும் போற்றும் நீதர் நபி, நன்றே செய்யும் வேதர் நபி என்று அந்த உருது இசையை காயிலி மில்லத் ரஹமத்துல்லாஹி கல்மாமணியிடம் சொல்ல அதில் எழுதப்பட்ட பாடல்தான் இந்த ஆளும் இறைவன் தூதர் நபி. அதே இசைமரசு பாடியுள்ளார். அதில் என்னுடைய உள்ளத்தை தொட்ட வரி என்ன தெரியுமா? அப்பா சதக்கு விரித்த நபி. அந்த தொடர் எவ்வளவு அற்புதம் பாருங்கள். சதக்கத்துல்லாஹல் காஹிரி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து மகான் சதக்கத்துல்லா என்பதை விட அப்பா சதக் என்ற சொற்றொடர் அறிந்தமிழர் உள்ளங்களில் ஊடியில் போன ஒன்று. அவர்கள் சொன்னார்கள், அப்பா சதக்கு விரித்த நபி. அப்பா, அந்த அப்பா, அது என்னது வித்திரியா. அப்பா என்ற சொற்றொடரை பெயர் சொல்லாக்கி அப்பா சதக்கத்துல்லா அப்பா. இன்னொன்று அப்பா சதக்கு விரித்த நபி. சதக்கத்துல்லா அப்பார்கள் வித்திரியா என்ற அந்த பாவை விரித்துரைத்தார். அருமையான காவியம். அது குறித்து சொன்னால் தலைப்பு மாறிவிடும். அதிலே ஒரு அடியை பாருங்கள், அரிய மௌலிது தரித்த நபி. இந்த அப்பா சதக்கு முந்தின அடியை பாருங்கள், அரிய மௌலிது தரித்த நபி, அப்பா சதக்கு விரித்த நபி, உரிய சிகரா பொறித்த நபி, உமரு புலவர் குறித்த நபி. உமரு புலவரையும் சதக்கத்துல்லா அப்பா ரலியல்லாஹு அன்ஹுவையும் ஒற்றை வரியில் சேர்க்கிறார். இருவரும் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். அப்பா அவர்கள் ஒரே கொடுக்க உமரு புலவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காவியம் எழுதினார்கள். எனவே அதில் பாருங்க, அவர் ஒரு குறிப்பு சொன்னார், இறைக்குமணி எனக்கு தமிழாசான், முதலாம் தமிழாசான் அவர்தான். அவரின் சில செய்திகளை எனக்கு கற்றுத்தரவில்லை என்றால் நான் ஒரு ஆலிம் கவிஞராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அறிமுகமாக இருக்க முடியாது. அதிலே சொன்னார்கள், அரிய மௌலிது தரித்த நபி. நமக்கெல்லாம் தெரியும் மௌலிது என்ற வார்த்தை பூமா நபி செல்வாசில் புகழ் பாடக்கூடிய அரபிக்காக. அவர் சொன்னார், அரிய மௌலி இது மௌலி அதாவது நம்ம கல்மாமணி அவர்களுக்கு தெரியும். அவர்கள் மிகச்சிறந்த ஆன்மீக இஸ்லாமிய கவிஞர், பேராசிரியர் மட்டுமல்ல,
கம்பனும் தமிழும் என்று அவர்கள் நூலியேற்றி பல்வேறு தமிழ் துறையினரால் பாராட்டப்பட்டார். வசிட்டன் மௌலிது, நான் பள்ளிக்கூட பாடத்தில் படித்தபோது மௌலிது வசிட்டன் மௌலிது தெரிவித்தான். மௌலினா கிரீடம், தமிழில் மௌலி என்ற வார்த்தை கிரீடம். நான் 11ஆம் வகுப்பு படித்த காலத்தில் வசிட்டன் மௌலி அணிந்தார், மௌலி சரித்தார். மௌலி என்றால் கிரீடம். எனவே அப்பா அவர் எப்படி பாடுகிற பாருங்க, அரிய மௌலிது சரித்தெனவி. அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலி எனும் புகழ் காவியத்தை ஆடையாக தரித்தார் என்று மட்டுமல்ல, அரிய மௌலி இது நபித்துவம் என வந்த மகுடத்தை தரித்தார்கள். மௌலி என்ற வார்த்தை தமிழ் சொல், மௌலிது என்ற வார்த்தை அரபி சொல், இரண்டையும் இணைத்து ஒற்றை வரியில் சொன்னார்கள். அரிய மௌலிது தரித்த நபி, அதற்கு அடுத்த வரியில் தான் அப்பா சதக்கை விரித்த நபி, உரிய சீரா பொறித்த நபி. சீரா என்றாலே பொதுவாக வரலாறு, சீரத்துல் நபவியா, சீரத்துல் ஹல்பியா, ஏராளமானவர்கள். உரிய சீரா பொறித்த நபி, அந்த சீரா என்ற சிற்றுடையை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்திய உமரு புலவர். எனவே உமரு புலவர் குறித்த நபி என்று இணைத்து பாடினார்கள். அதில் இன்னொருடத்தில் அவர்கள் சொன்ன போது எனக்கு வியப்பாக இருந்தது. கன்னி பெண்போல் நானும் நபி, கனியும் தமிழை பூணு நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாணம் மிஸ்காத்துல் மசாபில் தெளிவாக சொல்லுவாங்க. கன்னிப்பெண் எந்த அளவுக்கு நாணமாக இருப்பாளோ அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாண உணர்ச்சி அதிகம். மார்க்க விஷயத்தில் தன்னுடைய மகத்தான மார்க்கத்துக்கு தவறென்றால் சிங்கமாக சீர்வார்கள். இயல்பாக அவர்களுக்கு நாணம் இருந்தது. எனவேதான் கன்னி பெண்போல் நானு நபி, கனியம் தமிழை பூணு நபி. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமிழை ஆடையாக பூண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிகலனே தமிழ். எனவே தான் அவர் ஒரு கட்டுரை எழுதினார்கள். தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை. ஒரு மலரில் 20 பக்கத்துக்கு இன்பத்தமிழ் இலக்கியங்களில் இறைத்தூதர் என்று இறைக்கு முன் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை எழுதினார்கள். எனவே கன்னி தமிழை போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புகழ் மற்ற மொழிகளில், இந்திய உருதுவில் இருக்கலாம், ஆனால் இந்திய மொழிகளில் காணப்படவில்லை. அதில் ஒற்றை சொல் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறேன். திருவுருவாய் சீரா புராணத்தின் தொடக்கத்தில் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரு புலவருக்கு தொடக்கம் அடித்தளமிட்டார். எப்படி சீராவை தொடங்குவது என்று அவர்கள் எண்ணி பார்த்து பரங்கிப்பேட்டை மஹமூது தீபு வலியுல்லாவிடத்தில் மீதி பகுதியுடைய உரையை பெற்றார்கள். சதக்கத்துல்லா ரலியல்லா என்னும் முற்பகுதியும் பரங்கிப்பேட்டை மஹமூது தீபு வலியுல்லா அப்பாவுடைய அருமை மாணவர். அவரிடத்தில் பிற்பகுதியும் உரையேற்றி காவியத்தை எழுதும்போது எப்படி தொடங்குவது என்றவுடன் திரு உருவாய் ஒற்றைக்கு திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னான வாய் திறந்து புலவர் உமரு புலவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை தான் திரு உருவாய். அதே போல் மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் என்ன தெரியுமா? திருப்புகழ். காசிம் புலவர் ரலியல்லாஹு காயல் பட்டணத்திலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த திருப்புகழ் என்ற வார்த்தையே முருகனுக்கு பாடப்பட்ட அருணகிரிநாதருடைய புகழை விட நான் அற்புதமாக பாடுகிறேன் என்று அவர் பாடிய பாடல்தான் காசிம் புலவர் திருப்புகழ். அது வார்த்தைகளை பார்த்தால் சலங்கை போட்டு ஆடுவதைப் போல, அணில் கீச்சுடுவதைப் போல விதவிதமான ஓசை நயம் அதில் இருக்கும். எனக்கு அந்த திருப்புகழ் பாடலின் மனப்பாடம் பண்ணவே கடினமாக இருக்கிறது. அந்த திருப்புகழின் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? எதை சொல்லி பாடுவது என்று காசிம் புலவர் ரலியல்லாஹு கவலைப்பட்ட நேரத்தில் காயல் பட்டணத்தில் பெரிய ஹுத்பா பள்ளியிலிருந்து புறப்பட்டு மஹ்தூம் வலியுல்லா அவர்கள் அடங்கப்பட்ட அந்த மஹ்தூம் தெருவு பக்கமாக போகிறார்கள். என்ன வார்த்தையை சொல்லி எம்பெருமானாரை புகழ்வது என்று புரியாமல் தவித்த நேரத்தில் அங்கே மஹ்தூம் குளத்திற்கு அருகிலே அவர்கள் தண்ணீரில் இறங்கிவிட்டார்கள். தன்னை மறந்து தண்ணீரில் இறங்கிவிட்டார்கள். தண்ணீரில் இறங்கிவிட்ட போது தங்க திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே காட்சியளித்து பகரும் என்றார்கள். பகரும் ஒரு விழி அருவிழி வெறுவிழி சிறிது முறிலிருந்து தொடங்கியது. காப்பில் கடல் மடை திறந்ததைப் போல, இல்லை ஹவுதுல் கௌசரின் மடை திறந்ததைப் போல அந்த காப்பியம் உருவானது. பகரும் என்ற நாளுக்கு சொல்லி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று வரலாறு கூறுது. அருமையான பெருமக்களே, இப்படி முதலாம் ஆசானை பற்றி சொன்னேன். இரண்டாம் ஆசான் இன்னும் 8 நாளையில் தமிழ்நாடு அரசு அவருக்காக அரசு விழா மதுரையை நடத்தும். மதுரை உலகத்தமிழ் சங்கம் இன்னும் 8வது நாளில் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதை சேர்த்து அவருக்கு அரசு விழா நடத்தப்படும். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பாடிய தொடரில் என் உள்ளத்தை தொட்டது. 1978ஆம் ஆண்டு
காயல்பட்டினத்தில் முதல் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடு. நான் அந்த மாநாட்டிலே அவர்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பு 20க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் அத்துணை பேருக்கும் ஒரே தலைப்பு தான். என்ன தலைப்பு? தாயிஃப் நகரில் தாஹா நபி. அதிலே அவர் பாடின வரி, யாரும் எண்ணி பார்க்காத வரி. அதில் சில ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல ஒன்றை மட்டுமே நான் இங்கே சொல்லி காட்டுகிறேன். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலின் பிறப்பு அழகை பற்றியெல்லாம் அருமையாக சொன்னார்கள். மண்ணில் இந்த மணி விளக்கை கண்டவர்களல்லவா விண்ணும் கூட தன் சுடர்களுக்காக வெட்கம் கொண்டது. அல்லாஹ்வுடைய ரசூலின் தோற்றப்பொழி சுப்ஹானல்லாஹ். மண்ணில் இந்த மணி விளக்கை கண்டவர்களல்லவா விண்ணும் கூட தன் சுடர்களுக்காக வெட்கம் கொண்டது. படித்து பழகாத பரமா நபியிடத்தில் பள்ளிக்கூடங்களே வந்து பாடம் பயின்றேன். எம்பெருமான் சிலதாசம் படித்து பழகியதில்லை. எனவே படிக்க தெரியாது என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. தெரியாது என்பது வேற, படித்து பழகியதில்லை. படித்து பழகாத பரமா நபியிடம் பள்ளிக்கூடங்களே வந்து பாடம் பயின்றேன். இல்லை, பல்கலைக்கழகங்களே வந்து பாடம் பயின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி ஓதி பழகவில்லை. ஆனாலும் அவர்களை பற்றி படித்து தெரியாத பரமா நபியிடம் பள்ளிக்கூடங்களே வந்து பாடம் பயின்றேன். அடுத்த வரி இன்னும் உள்ளத்தை, ஒவ்வொரு வரியும் அடுத்தடுத்த உள்ளத்தை ஈர்த்தது. மூன்றாவதாக அவர்கள் கூறுகிறார்கள், பாலையில் முளைத்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம் பாலைவனம். ஒரு முறை கூட கவிக்கு ஒரு உரையிலே சொன்னார், சுற்றுலாவிலிருந்து போன்ற சுற்றுலா பகுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருந்தால் சுற்றுலா போவோம், சுகவாசஸ்தலம் செல்வோம், போகிற இடத்தில் பெருமானாரை ஜியாரத்தை செய்வோம் என்ற எண்ணம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கொதிக்கிற பாலைவனம் அரபகம். அந்த பாலையிலே பிறந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. அந்த பாலைவனை பற்றி ஒரு கவியரங்கத்தில் கவிஞர் அபி சொன்னார், சூரியனை திருப்பி சுட்டது பாலை. நானும் அவரும் பங்கேற்ற ஒரு கவி, புகழ்மிக்க புதுக்கவியை மன்னர் ஹபீபுல்லா என்பது அபி என்ற பேர். அவர் சொன்னால், அரபு நாட்டு பாலைவனம் சூரியனை திருப்பி சுட்டது பாலை. அந்த பாலையில் பிறந்த பச்சை மரம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு. எனவே பாலையில் முளைத்த பச்சை மர நிலையில் வெயிலும் கூட இளைப்பாறும். எல்லோரும் வெயிலின் வேகத்தை வெப்பத்தை விட்டு தணிப்பதற்காக நிழல் தேடி அழிவார்கள். ஆனால் பாலையில் முளைத்த இந்த பச்சை மர நிழலில் வெயிலும் கூட இளைப்பாறும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை விதவிதமாக போற்றி கந்தலாடை தரித்த இந்த கருணை நபி கையினால் அல்லவா அம்மன உலகம் ஆடையை பெற்றது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆடையாக வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த அகில உலகத்திற்கு ஆடையாக வந்தவர்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான உமைகளை குறிப்பிட்டு கடைசி சொன்னார். தலைப்புக்கு வந்தார், தாயிஃப் நகரில் தாஹா நபி. தாயிஃப் வாசிகளை விந்தை மனிதர் நீங்கள் வெல்வதாக நினைத்து கல்லறிந்தீர்கள், தோற்று போனீர்கள். ஏனென்றால் கல்லின் மீதுதானே பூவை தூவீர், அன்று ஒரு பூவின் மீது அல்லவா கல்லை தூவினீர். அதாவது வழிபாட்டு வழிமுறைகள் அரபு நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் வேறுபட்டிருக்கிறார். ஆனால் உமரு போலவர் அரபு நாட்டில் பல காட்சிகளை தமிழகமாக காட்சியளிப்பது இலக்கிய பற்றி அது நான் படிக்கிற 73 SSLC படிக்கும்போது உமரு போலவரின் நாட்டு பற்றி விவரிக்க 20 வரிகளுக்கு மிகாமல் கட்டுரைகள். அதில் தென்னை பல எல்லாம் சீராவில் வருது. அது நாட்டு பற்றி வெளிப்படுத்த ஒரு தமிழ்நாடாகவே மக்கா மாநகரத்தை காட்டுகிறார். அதில் ஒரு வரிதான் வருது, தாயிஃப் வாசிகளே கல்லின் மீது தான் பூவை தூவீர், அன்று ஒரு பூவின் மீது அல்லவா கல்லை தூவீர். யார் அந்த பூ? பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பூவின் மீது அல்லவா கல்லை தூவினீர். வெல்வதாக நினைத்து தோற்றது நீங்கள். ஏன்? நீங்கள் வணங்கும் கடவுள்களை அல்லவா எங்கள் கருணை நபியின் காலடியில் சஜதா செய்ய வைத்து. பலத்த ஓசை. சிராஜ் மில்லத் அப்துல் சமது சாஹிப் அவர்கள் முன் வரிசையிலிருந்து அல்லாஹ் அக்பர் என்று முழங்கு கடைசியில் அப்துல் வஹாப் MITC எல்லாம் முன்வரிசையில் இருந்தார். சிராஜ் அப்துல் ஹை சாஹிபுடன் நான் அமர்ந்தேன். 1978 காயில் பண்டத்தில் நடந்த இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 3ஆம் ஆண்டு. அப்போது நம்முடைய கவிமாமணி அவர்களும் இருந்ததாக அது அப்போது பழகவில்லை. ஆனால் அவருடைய பின்னால் விளங்கிக் கொண்டேன். அவர்களெல்லாம் முன்வரிசையில் 4 போன்றவர்களெல்லாம் இருந்தார்கள். அதில் சொன்ன சொற்களை பாருங்கள், தாயிஃப் வாசிகளை வெல்வதாக எண்ணிக்கை கல்லறிந்தீர்கள், தோற்றது நீங்கள் தான்.
நீங்கள் வணங்கும் கடவுள்கள் இல்லை, கல்லைத்தானே கடவுளாக வணங்கின, அதை வணங்காது என்றுதான் கருணை நபி சவாசம் கண்டித்தார். நீங்கள் வணங்கும் கடவுள்களை அல்லவா எங்கள் கருணை நபி காலடியில் சஜதா செய்வேன். என்ன கருத்துனா, கல்லை தலை நோக்கி குருவித்து எரிந்தாலும் அது கடைசியில் காலில் விழும். சரணாகி அவன் கடவுளே காலில் சஜதா செய்தது என்ற காட்சியை சொன்னார். கடைசியில் அந்த வரியை எப்படி முடிக்கிறார் பாருங்களே. கனிமரம் என்பதால் கல்லறிந்தீரோ தாயும் வாசிகளே, கனிமரம் என்பதால் கல்லறிந்தீரோ. கல்லடிக்கு கனி மட்டுமா உதிரும், காயம் பிஞ்சு முதிருமே. ஆனால் கல்லடி வெட்ட போதெல்லாம் கனியையும் மட்டும் உதிர்த்த கருணை மரத்தை வேறு எங்கேனும் நீங்கள் கண்டதுண்டா? கல்லடி வெட்ட போதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனித நாவிலிருந்து கடும் சொற்கள் வந்ததில்லை. கல்லடி வெட்ட கயவர்களையும் சபிக்கவில்லை. அதைத்தான் சதாவதானி சேகுத்தம்பி புலவர் பாடுவார். கல்லால் எரிந்திருகால் காயமுற, கல்லால் எரிந்திருகால் காயமுற கண்டகொடும் புல்லா புலையருக்கும் புத்தி தர கையேந்தி அல்லாஹ் திருச்சமுகம் ஆனதுவா கேட்டு வந்த நல்லார் உமை போலும் நானிலத்தில் உண்டேயோ, நாதர் நபி நாயகமே நானிலத்தில் உண்டையோ. சங்க இலக்கிய காலத்திலிருந்து 100 அவதானம் செய்த புலவர்களை பார்க்கவியலாது. அத்தகைய 100 அவதானங்களை செய்து வரலாற்றில் இடம்பதித்த மகாமதி சதாவதானி சேகுத்தம்பி புலவரப்பா படிக்கிறார்கள் இந்த வார்த்தைக்கு. கல்லால் எரிந்திருகால் காயமுற கண்டகொடும் பொல்லா புலியருக்கும் புத்தி தர கையேந்தி அல்லாஹ் திருச்சமுகம் ஆனந்துவா கேட்டு வந்த நல்லார் உமை போலும் நானிலத்தில் உண்டேயோ, நாதர் நபி நாயகமே நாணத்தில் உண்டேயோ. இது சதாவதி பாவலரின் அன்றைய பாடு. அதைத்தான் கவிக்கோ சொல்கிறார். கல்லால் எரிந்தீர்கள் தாயு வாசிகளே, கனிமரம் என்பதால் கல்லால் எரிந்தீர்கள். கல்லடிக்கு கனி மட்டுமா உதிரும், காயும் பிஞ்சு முதிருமே. ஆனால் கனி மட்டும் உதிர்த்த கருணை மரத்தில் வேறு எங்கே இன்னும் கண்டதில்லை. இது முதன்முதலாக கவிக்கோவின் கவிதையில் நான் அமர்ந்து கேட்ட ஒரு கவிதை. அதற்கு பிறகு அவருடைய தலைமையில் கவியைக்க வாய்ப்பு 79 கிடைத்தது. அதில் ஹிஜ்ரத்து பயணம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பயணத்தின் பல்வேறு காட்சிகள். அதில் ஹிஜ்ரத்தை பற்றி சொன்னார். ஹிஜ்ரத், ஓ எத்துணை பெரிய அதிசயம். முதல் வரிய பாருங்க, காலம் போக பயணம் போக காலம் பார்ப்பார்கள். ஆனால் ஒரு பயணமே புதிய காலத்தை உருவாக்கிய அதிசயத்தை வானமே நீ பார்த்ததுண்டா? புரிகிறதா? நல்ல நேரம் பார்த்து எல்லோரும் பயணம் புறப்படுவார். பயணத்திற்கு காலம் நேரம் பார்க்கிறார். பயணம் போக காலம் பார்ப்பார்கள். ஆனால் ஒரு பயணமே புதிய காலத்தை உருவாக்கிய அதிசயத்தை வானமே நீ பார்த்ததுண்டா? இன்றைக்கு 1447 என்றால் இந்த கால கணிப்பு பயணம் போக பார்த்த காலம் அல்ல, ஒரு பயணமே ஒரு காலத்தை உருவாக்கும். பயணங்களெல்லாம் பாதையில் தொடரும். அடுத்த வரிய பாருங்க, பயணங்களெல்லாம் பாதையில் தொடரும். நீர்வழிப்பாதை, நிலவழிப்பாதை, விண்வழிப்பாதை, எந்த பயணமாக இருந்தாலும் பயணங்களெல்லாம் பாதையில் தொடரும். ஆனால் ஒரு பயணமே ஒரு பாதை போட்ட பயணங்களெல்லாம் பாதையில் தொடருமன்னா பயணங்களுக்கு பாதை தேவை. இது பாதையில் தொடர்ந்த பயணம் அல்ல, ஒரு பயணமே புதிய பாதையை போட்ட அதிசயத்தை பூமியை நீ பார்த்ததில்லை. ஹிஜ்ரி என்ற பாதை, ஹிஜ்ரி என்ற பயணம், அது ஒரு ஒற்றையடி பாதை. அந்த ஒற்றையடி பாதையெல்லாம் உருவானது இஸ்லாம் என்ற ராஜ பாட்டை நமக்கு கிடைக்கும். நாமெல்லாம் இன்றைக்கு பயணிக்கிறோமே, இஸ்லாம் என்ற ராஜ பாட்டை கிடைத்தது பயணம் போக காலம் பார்த்து சென்ற பயணம் அல்ல, ஒரு பயணத்தால் இஸ்லாம் என்ற காலம் உருவானது, ஒரு இஸ்லாம் என்ற பாதை உருவானது. அருமையான பெருமக்களே, இப்படி அவர்கள் எடுத்து சொன்ன கவிகள் ஏராளம். புதுக்கவிதையின் மூலமாக நான் கூட நினைத்து பார்த்து ஒரு முறை சொன்னேன், உங்களுடைய புதுக்கவிதை அப்படியே மரபு மொழி வாராமல் நான் ஆக்க வேண்டும் என்று சிரித்து கொண்டார். ஆனால் கவிக்கு அவர்கள் மரபு கவிதையைத்தான் கவிதை என்று சொன்னார்கள், நூலிலும் பதிவு செய்தார். ஆனாலும் அவருடைய உயர்ந்த செய்திகள், அதை மரபு கவிதை வழியில் பாதை உங்களுக்குரியது, அதில் பயணம் எனக்குரியது என்ற மாதிரி மரபு கவியாக ஆக்க வேண்டும் என்று ஒரு ஆசையம் சொன்னேன். அல்லாஹ்வுடைய ரசூலை அவர்கள் போற்றி புகழ்கிற வரிகளெல்லாம், அண்ணல் நாயகமே ஒரு நூலை தந்தீர்கள், அந்த நூல் மானத்தை மறைக்குமா? அந்த நூல் அல்லவா எங்கள் சமுதாயத்தின் மானத்தை மறைக்கும். பல நூல் நெகிழ்ந்தால் தானே ஆடை உருவாகும். ஆடை உருவாக வேண்டுமென்றால் நூல் வேண்டும்.
அந்த நூல்களெல்லாம் பாவினால் நெய்யப்பட்ட பிறகு ஆடை உருவாகும், ஆடை மானத்தை வரைக்கும். அண்ணலே நாயகமே ஒரு நூலைத்தான் தந்தீர்கள். அது என்ன நூல்? உன்னத குர்ஆன் எனும் ஒப்பற்ற நூல். நூலுக்கு 2 புக்கு திரட்டென்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா? நீங்கள் ஒரு ஒற்றை நூலை தந்தீர்கள். அந்த நூல் எங்கள் மானத்தை மறைக்கிற ஆடையாக மாறிவிட்டது என்று எத்தனையோ கவிகள் ஒரு நூல் எழுதாம் கவிக்கோவனுடைய சிந்தனைகளை பற்றி. இருந்தாலும் இது சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய விழா என்பதனாலே சூஃபித்துவத்தில் அவருடைய தொடர்புக்கு ஒரு வரியை உதாரணம் சொல்லி காட்டுகிறேன். சஜதா எப்படி செய்வது? தீக்குச்சியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சஜதா எப்படி செய்வதா சுபித்துவம். தீக்குச்சியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது ஒரே ஒரு சஜதான் செய்கிறது. அந்த இன்ப வெள்ளத்தில் தன்னையே பனாவாக்கின்றது. தீப்பற்றி முசல்லாவில் தீக்குச்சியின் சஜதா, ஒரே ஒரு சஜதா தான் தீக்குச்சி செய்கிறது. அந்த இன்ப வெள்ளத்தில் தன்னையை பனாவாக்கி விடுகிறது. சஜதாவின் தத்துவத்தை சொல். பள்ளிவாசல் எங்கள் பள்ளி அறை, எங்கள் படைத்தவனாம் அல்லாவே அங்கேதான் அந்தரங்க சந்திப்பு ஆனந்த உரையாடல். அதை சொல்லும்போது சபையோர் அதிர்ந்த கட்டம் தெரியுமா? கடமையல்ல தொழுகை. நமக்கு 50 கடமையில் 2ஆம் கடமை தொழுகை. கவிக்கோ எடுப்பில் கடமையல்ல தொழுகை. அது எங்கள் காதல் சரசம், எங்கள் ஆன்மீக காதலனாம் அல்லாவே அங்கேதான் அந்தரங்க சந்திப்பு ஆனந்த உரையாடல். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், சரசத்தில் உள்ளத்தில் எழுந்த சல்லாப சம்பாஷம், அவருடைய வார்த்தையில் ஆனந்த உரையாடல். எனவே கடமையில்ல தொழுகனை எடுப்பில் வியப்பு ஏற்படுத்தி அடுத்த வரிதான் அது காதல் சரம். அது என்ன அர்த்தம்னா, ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு கடமைக்கு சொல்லக்கூடாது. சமுதாயம் நம்மை குறை சொல்வார்களே என்ற கடமைக்கு சொல்லக்கூடாது, காதல் பயப்பட்டு சொல்கிறது. எனவே தான் அடுத்த வரியில் சொன்னார் எப்படி ருக்கு செய்வது. ருக்கு என்பது என்ன? வில்லின் வளைவா? இல்லை. ருக்கு முதுகின் வளைவா? இல்லை, வில்லின் வளைவு. அல்லாஹுவின் அருள் நிலையில் அகப்பட்ட மீன்களையெல்லாம் பிடிப்பதற்கு தூண்டிலின் வளைவு என்றார். அடுத்த வரிதான் சஜதாவை சொன்னார். சஜதாவுடைய இந்த தத்துவத்தை சொல்லும்போது ஆனந்தவயப்பட்ட சொற்கள் அமைந்துள்ளன. அத்தகைய 2 ஆசான்களை சொன்னவுடன் எனக்கு ரோல் மாடலாக இருந்த ஒரு கவிஞர், அவரை நான் சொல்லாமல் விடக்கூடாது. வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்துடைய மாணவர் மன்றம் நிஜனத்துல் இசால் 100ஆண்டு விழா மலரும் போது வேலூருடைய முதல்வர் அப்துல் ஹமீது ரசீத் எனக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் மாணவர் மன்றத்துடைய 100ஆண்டு மலர் வெளியிடப் போகிறோம். லஜ்னத்துல் இசாது மன்ற மலரில் ஆலிம் கவிஞர் ஸ்ராஜ் பாக்கியத்தை பற்றி ஆலிம் கவிஞராக நீங்கள் எழுத வேண்டும் என்று அலைபேசி மூலமாக சொன்னார்கள். கடிதத்திலும் அப்படித்தான் இருந்தது. அவர்களை பற்றி ஒரு நீண்ட நெடிய வரி எழுதினேன். அவர் எழுதின நெஞ்சில் நிறைந்த நிமிடம். பேரறிஞர் அண்ணா தொடங்கி காமராஜர், பக்தவச்சலம், ராஜாஜி உள்பட எல்லோரும் இந்த நூலுக்கு மதிப்புரை வழங்கினார். 3000க்கு மேற்பட்ட வரிகளை கொண்ட அந்த பாடலில் என்னை தொட்ட வரி என்ன தெரியுமா? முல்லையங் காற்றில் வீசும் மோகன தென்றலை போல் நல்லியல் மனம் பரப்ப நாயகம் வந்தான். இந்த 3000 சொற்களும் நெஞ்சே 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 என்று முடிகிறது. அதன் புதிய பதிப்பு என்னுடைய அன்புக்குரிய பதிப்பக செம்மல் ஷாஜான் ஆகியவர் கூட புதிய பதிப்பு வெளியிட்டார். அதில் பாருங்கள் 3000 தொடர்கள் எல்லாம் நெஞ்சே. அதில் என் உள்ளத்தை தொட்டவரியைத்தான் நான் லால்பேட்டையில் மாணவனாக ஓதின காலத்திலே உள்ளத்தை தொட்டவரி. முல்லையங் காட்டில் வீசும் மோகன தென்றலை போல் நல்லியல் மனம் பரப்ப நாயகம் வந்தார் நெஞ்சு. முல்லைக்கு மனம் இருக்கிறது, தென்றல் தவழும் போது அந்த மனம் எங்கும் பரவும். எனவே எம்பெருமான் சகோதரர் இஸ்லாமெனும் இந்த மனத்தை பரப்பிய தென்றல். அடுத்து குர்ஆனை பற்றி ஒன்று சொன்னார்கள். நோக்குவோர் நோக்குக்கெல்லாம் நுண்பொருள் வாய்க்கு மன்னம் ஆக்கிய இறைவன் என்ற அருள்மறை குர்ஆன் என்று. யார் எந்த நோக்கத்தில் குர்ஆனை புரட்டினாலும் அந்த நோக்கத்துக்கான விடை அங்கே கிடைக்கும். நோக்குவோர் நோக்குக்கெல்லாம் நுண்பொருள் வாய்க்கு மன்னம் ஆக்கிய இறைவன் தந்த அருள்மறை குர்ஆன் நெஞ்சு. சஹாபாக்கள் பட்டது வரை சொல்லும்போது ஒற்றிய வரியோடு நிறைவு செய்கிறேன். தெருவுடை தேகங்கள் பிலாலின் தேகங்கள் குருதி கொட்டே, தெருவிலே பிலாலின் தேகங்கள் குருதி கொட்டே, வெறுப்புடன் இழுத்து வந்து வேதனை சிறிதவனின் சீண்டி ஏராளமான காட்சிகளை பதிக்கிறார்கள். அவர் ஆலிம் கவிஞர்கள் தமிழ்நாட்டில் முதலாக அறியப்பட்டவர். அவர் பங்கேற்ற கடைசி கவியரங்கமும் நான் பங்கேற்ற முதல் கவியரங்கமும் கோயம்புத்தூரில் நடைபெற்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ்
இங்கே சொல்லப்பட்ட மும்மணிகளும் அல்லாஹ்வுடைய ரசூல் புகழ் பாடக்கூடிய உயர்ந்த ஞான செல்வங்கள். இவர்களுக்கு ஒரு மன்னரை அல்லாஹ் அவர்கள் பாடிய பூமாநபி புகழ் மாலையின் பொருட்டினால் அவருடைய மன்னரை அல்லாஹ் வெளிச்சமாக்கி அவர்களுடைய பாடல் ஒரு உயர்ந்த அமலாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மறுமையில் அவர்களுக்கு தக்க பயனை தந்தருள் புரிவானாக என குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன். ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பெருமழை பெய்து ஓய்ந்து இருக்கிறது. எங்கள் பேராசான் பெருந்தகை ஆலிம் கவிஞர் தேங்கை ஷரஃபுத்தீன் மிஸ்ராஹி ஹஜரத் அவர்கள் தன்னுடைய ஆசான்களை பட்டியலிட்டு இந்த அவையை அலங்கரித்தார்கள். முத்தமிழ் இலக்கியங்களில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாடு முழுவதும் ஒரே பேச்சாளர் ஹஜரத் அவர்களையே வைத்தாலும் கூட முடியாத செய்திகள். ஆமாம், வேறொன்றுமில்லை சகோதரர்களே, அவர்கள் கையிலே ஒரு காகித துண்டை வைத்திருந்தார்கள். கடைசியிலே தான் பையிலே வைத்தார்கள். கடைசி வரையில் பார்க்கவே இல்லை, குனிந்து பார்க்கவே இல்லை. அப்படி அரபியிலும் தமிழிலும் அவர்கள் அதீத புலமை கொண்டவர்கள். அடுக்கடுக்காக அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பூஸ்ரி இமாம் விருது பெற்றார்கள், புகாரி இமாம் விருது பெற்றார்கள். அண்மையிலே ஷாஹ் ஒலியுல்லா முஹத்தீஸ் திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பெயரால் இன்னும் பல விருதுகள். இனியும் யாரேனும் விருது வழங்குவதாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அந்த விருதுகளை வைப்பதற்கு ஒரு வீடு வழங்குங்கள். அவர்கள் வீடு நிறைய விருதுகள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சில கவிதைகளை இறையர் கவிமணியினுடைய நாயகமேவிலிருந்து தேர்ந்தெடுத்து சிலதை எழுதி கொண்டு வந்தேன் இங்கே பேசலாம் என்று. இனி பேசவா வேண்டாமா என்று தோணுகிறது. காரணம், நான் பார்த்து பார்த்து தான் படிக்க வேண்டும். எங்கள் பேராசன் அவர்கள் தலை குனியவே இல்லை. அவர்கள் தலை குனிவது அவர்களின் பேனா மட்டும்தான். அவர்களின் பேனா குனியும், அதனால் தமிழ் எழும். அப்படி பெரும் சிறப்புக்குரிய எங்களுடைய ஆசானவர்கள். இருந்தாலும் ஒரு 4 வரியை நான் பாடமாக்கி இந்த அவையில் பேசலாம் என்று கொண்டு வந்தேன். அதையும் கூட சொன்னார்கள். கல்லால் எரிந்தொரு கால் காயமுற கண்டகொடு பொல்லா புழையருக்கும் புத்தி வர கையேந்தி அல்லாஹ் திருச்சமூகம் ஆனதுவா கேட்டு வந்த நல்லார் உமை போலும் நானிலத்தில் உண்டேயோ, நாதர் நபி நாயகமே நானிலத்தில் உண்டேயோ என்று சதாவதானி சேகுத்தம்பி பாவலர் அவர்கள் பாடினார்களே, அது அந்த குமரி மண்ணினுடைய ரகசியம். குமரி மண்ணின் ரகசியம். அந்த குமரி மண்ணுக்கென்றே ஒரு ரகசியம் இருக்கிறது. அத்தனை தமிழ் புலவர்களையும் அங்கே கொண்டவர்கள் நம்முடைய உஸ்தாது பெருந்தகை தேங்கை ஷரஃபுத்தீன் ஹஜரத் அவர்களாகட்டும், ஆரம்பத்தில் இறையரு கவிமணி அப்துல் கஃபூர் சாஹிப், அவர்களுடைய சகோதரர் காவண்ணா ஃபாரூக் சாஹிப், அதற்கு பிறகு உள்ளவர்களை எடுத்துக்கொண்டால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள் கோட்டாரிலே அண்ணன் அபு ஹாசிமா அவர்கள், அவர்களுடைய சகோதரர் அத்தாவுல்லா அருட்கவி அத்தாவுல்லா அவர்கள், தக்கலை பஷீர் அவர்கள், தக்கலை ஹலீமா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருவதாக இருந்தது. உடல்நல குறைவாக இவர்கள் வர முடியவில்லை. அவர்களுடைய சகோதரர் ஹாமி முஸ்தபா அவர்கள், அண்மையிலே நம்மை விட்டு மறைந்து விட்ட பேராசிரியர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள். இப்படி குமரி மண்ணுக்கே சொந்தம் தமிழ். அதனாலே என்னவோ தென்காசியிலே பிறந்த பீர் முகமது அப்பாவையும் கூட குமரி மண்ணுக்கு இழுத்து தக்கலை பீருவப்பா என்று ஆக்கிவிட்டீர்கள். அவர்கள் தென்காசியிலே பிறந்தவர்கள், தக்கலை பீர் முகமது ஒலியுல்லா என்று ஆகிவிட்டது. அந்த குமரி மண்ணுக்கும் தமிழுக்கும் அப்படி ஒரு ஈர்ப்பு.